ரஜினிகாந்த் பற்றி பேசுகிறோம்னா ரொம்ப 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 பேசிக்கிட்டே இருக்கலாங்க. அந்த அளவில் வந்து அவருடைய தனித்திறமை வந்து ரொம்ப தனித்திறமையாக அவர் வாய்ந்ததுங்க. அவருடைய ஸ்டைல், பாணி, அவருடைய சிந்தனைகள், வேறு வேறு எத்தனையோ அவருடைய கோட்பாடுகள் அப்படி பேசுகிறோம்னா எத்தனையோ சொல்லலாம். இருந்தாலும் வந்து ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப ஏழ்மையாக இருந்து அப்புறமா வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்காரு. அவர் வந்து இப்போ கூட நடிச்சுக்கிட்டே இருக்காருன்னா பாருங்களேன், அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு தனித்திறமை வாய்ந்த அவருடைய ஸ்டைல் வந்து இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு வந்து அவருடைய தனித்திறமை வந்து அவர் மனசை இழுத்துக்கிட்டே போகுதுன்னு பாருங்களேன். 51 ஆண்டுகள் 1975லேருந்து இப்போ வந்து 2026 இப்போ கூட படம் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா 52 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுதுங்க. இந்த அளவில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறாருன்னா அவரை போல் வந்து யாருக்குமே வர முடியாதுங்க. அந்த அளவில் வந்து அவருடைய தனித்திறமையில் வந்து மனசை இழுத்து வச்சு பொதுமக்கள் எல்லா இளைஞர்களும் அவர் வந்து ரசிகர்களாக இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து 1975ஆம் ஆண்டு வந்து அபூர்வ ராகங்கள் வந்து கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடித்த படம். பாலச்சந்தர் இயக்கத்தில் வந்து அந்த படம் நடிச்சிருக்காங்க. இப்போ கூட நடிக்கிறாங்கன்னா வந்து அவருடைய திறமைகள் அப்படி சொல்லலாம். அபூர்வ ராகங்கள்ல இருந்து இப்போ கூட எத்தனையோ ராகங்களை அப்படி சொல்லலாமுங்க. அபூர்வ ராகங்கள்ல இருந்து இந்த காலத்தில் உள்ள படத்துக்கு இவர் ஸ்டைல் கொடுக்குறாருன்னா அவருடைய தனித்திறமை சூப்பர்.